ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் உண்மையாகவே இந்த போதைப் பொருள் எல்லாத்தையுமே மிட்டாய்கள் மாதிரி உருவாக்கக்கூடிய அந்த ட்ரக் டீமன் வேறு யாருமே இல்லை, நம்ம காப்பாற்றின அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால அவளை கைது பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அது என்னன்னா, இது வரைக்கும் இவங்க நிறைய கெட்டதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எதுவுமே பெர்மிஷன் வாங்காமல் மேயரோட பையனுக்கு சொந்தமான அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இடத்துல இவங்க போயிட்டு அந்த ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை ப்ரெஸ் முன்னாடிலாம் சொல்லிட்டு நம்ம கமிஷனர் கிட்ட பயங்கரமாக கெட்ட பேர்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்களுடைய டீமே கிளைக்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இது கண்டிப்பாக கிளச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த ட்ரக் டீமனை பிடிச்சி நம்ம விட்ட பேரை மறுபடியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மேன்சிக் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோட நம்ம ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்டு போறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை மட்டும் கூப்பிடாமே போறாரு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ மேன்சிக் என்ன மட்டும் தனியாக விட்டு போறீங்க, எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ வந்தினா ஏதாவது ஒன்று பண்ணிடுவடா, உங்ககிட்ட பொறுமை அப்படின்றதே ஒன்று இல்லடா, எப்போ பாரு கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கிம்மு தான் பார்த்தீங்கன்னா அதிசயமாக ஹீரோவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். வாட பரவாயில்ல விடுங்க, அவன் வரட்டும், அவன் வந்தால் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவனை காரில் கூட்டு போக வைக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் இருக்கால அவள் எப்பயுமே உண்மையான பாஸ்போர்ட்டை வச்சு இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிலாம் வரவே மாட்டா. ஃபேக்கான சில எவிடன்ஸை வச்சு அது மூலமாக ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அப்படி தான் அவள் ட்ராவல் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் யார் உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி ஒரு கார் திருடனை இவங்க பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த திருட்டு பையன்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா திருடனுங்களுக்கு திருடனுங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் போயிட்டு அவனை பார்க்குறாங்க. அவன் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லாத அந்த முடிக்கு எதுக்கு தான் இந்த மாதிரி அடிக்கடி சலூனுக்கு வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கான்னு தெரியல, இதனால இருக்கிறதும் தான் போகும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டைம் இவனால் ஓடவே முடியல, ஏன்னா எல்லாருமே கரெக்டாக வளைச்சு பிடிச்சிட்டாங்க கப்புன்னு. சொல்லுப்பா தம்பி, நீ எப்படி இப்போ கார் திருடுறியோ அந்த மாதிரி வேற ஒரு கேவலமான காரியம் பண்ணக்கூடிய ஒருத்தனை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக அவனை உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த போலியான பாஸ்போர்ட்லாம் உருவாக்கி கொடுக்குற அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் சொல்லிடுறேன் சார், முன்ன மாதிரி நீங்கள் அடிச்சு சீன் போட்டலாம் என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ அந்த பாஸ்போர்ட்டை ஃபேக்காக உருவாக்குறான்ல அவனுடைய இடத்துக்கு போகிறாங்க. அவன் என்னன்னா ஒரு பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கான். டே அவ்வளோதான் இந்த மாதிரி முடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெடி பண்ண ஃபேக்கான பாஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இவன் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பிடிக்க சரியா வாட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு அவன் அந்த பாஸ்போர்ட்டை பிடிக்கிறான். இந்தப்பா கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் மேலேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டேய் ஆட்டாம வச்சிடறான், எங்கடா மேலே தூக்கிட்டு போற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன வசமாக மாட்டிக்கிட்டான். அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிம் அந்த இடத்துக்கு வந்து அவனை நல்லபடியாக பிடிச்சிட்டான். இப்போ அடுத்து அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பப்ளிக்காவே ஒரு இடத்துல வச்சு அவனை பயங்கரமாக அடிச்சு கேள்வி கேட்குறாங்க. சொல்லுடா, நீ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் இந்த ஃபேக்கான பாஸ்போர்ட் எல்லாமே உருவாக்குறது மட்டும்தான் சார் என்னோட வேலை, மற்றபடி கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஒருத்தன் வருவான், வந்து சில பேரோட ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அதை வச்சு ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவான் சார். அப்புறம் அவனே வந்து மறுபடியும் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுவான். மற்றபடி எனக்கு கஸ்டமர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்ககிட்ட வந்து இப்போ அந்த ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் உருவாக்கி கொடுக்க சொல்லி கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேக்காக கொடுக்குறான்ல, அவனுடைய ஃபோட்டோவை காட்டினா உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக காட்டுவோம் சார் அப்படின்னு சொல்கிறானா. உடனே பார்த்தீங்கன்னா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா இவங்க விடாமல் போட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவனும் இல்லை சார் இவன் இல்லை சார் இவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டே ஆயிடுது, காலையிலையும் ஆயிடுது. அவன் இப்போ வரைக்கும் தூங்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இல்லை சார் இவன் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே அதை பார்க்கும்போது அவனுக்கு வேற ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிக்குது. சார் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே பேசுறேனே, என்னாலே முடியல சார், தெம்பா ஆகிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இப்படி எல்லா திருடங்களோட லிஸ்ட்டையும் காட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இவன் கண்டுபிடிச்சிட்டான். சார் இவன் தான் வந்து இந்த ஃபேக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி என்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவனை வந்து இவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு இவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நம்ம மீன் அட்மிட் ஆயிருப்பான்ல, அப்போ அவனை கூட பார்க்கறதுக்காக அந்த டீமனும் வந்திருப்பா, ஒரு நர்ஸ் வேஷம்லாம் போட்டுட்டு. அவள் கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷ ஊசி எடுத்துகிட்டு வந்திருக்கா. வந்த உடனே இப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுட்டும் இருக்கா. டேய் உண்மையை சொல்லு, அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டும் போது அவனும் நான் அதை சொல்லிடுவேன், பட் அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது அவள் அந்த விஷ ஊசியை ட்ரிப்ஸில் இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உடனே அவனும் சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாரை பற்றி இவ கேட்குறா அப்படின்னு நமக்கு தெரியல. பயந்துட்டியாப்பா, இது ஒன்றும் விஷம்லாம் கிடையாது, ஒரு விட்டமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதில் இறக்கி விட்டுறா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. மேன்சிக்கோட கண்ணை நம்ம மின்னு பார்த்தீங்கன்னா திருடி இருப்பான்ல, அதை திருடிட்டு போய் நிறைய இடத்துல சுட்டிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லீயோடைய அம்மாவையும் சூட் பண்ணியிருப்பான். அப்படி அவங்க ரத்த வெள்ளத்தில் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது டீமனும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க சாகிறத கொஞ்சம் பார்க்க முடியாமல் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்திருப்பா அவங்களுடைய மொபைல்ல இருந்து. ஸோ அதனால தான் அன்றைக்கி
அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, இல்லைன்னா கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவன் நினைச்சிருந்தா அவங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். பட் என்னாச்சுன்னே தெரியல, இவன் இந்த மாதிரி அவங்கள காப்பாத்திருக்கா. இப்போ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த ஃபேக் பாஸ்போர்ட்டை உருவாக்கக்கூடிய புரோக்கர் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பாஸ்போர்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறவன், அவனை தேடி நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாங்க. ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் கால் வருது. கோவத்தோட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். என்ன அப்படின்னு பார்த்தா மின் இருக்கான்ல, அவன் நம்ம லியோடைய அம்மா இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறத பார்த்து ஏதோ கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. வந்து அவன் அடிக்கலானே வந்துடுறான். ஏன்டா எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இப்போ ஏதோ பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி நீயே வந்து இதெல்லாம் கொடுக்குற, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு, எனக்கு இருக்க கோவத்தில் நான் உன்னை இங்கேயே கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. அந்த நேரத்தில் மின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித பயமும் இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டு இருப்பான். போகிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வேற நீங்க 2 பேரும் உங்க உயிரை பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. அவன் வச்சிருந்த பழக்கொடியை தூக்கி அவன் மண்டையிலே அடிச்சிடறா. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, அவனை சாவடிச்சிடும், ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம மின்னுடைய ஃபேஸை பார்த்தா ரத்த கலரியா இருக்குது. சும்மாவே அவனை பார்த்தா பயமா இருக்கும். இதுல இந்த மாதிரி வேற பார்க்கும்போது கொஞ்சம் அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஹீரோயின் எந்த சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமா தான் இருப்பா. ஸோ அப்படிப்பட்டவ இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தோட வரான். ஏன்னா அவனுக்காக தானே கோவப்பட்டா. ஸோ அப்படி வந்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிடுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பார்ல இந்த ஹாஸ்பிட்டலில், அவரே தான். ஸோ இப்போ அவர் நம்ம ஹீரோ கிட்ட, ஏன்பா தம்பி உன்னை எவ்வளோ நாள் தான் தேடுறது, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டியா, உனக்கு இன்னும் பிரெயினில் ஒரு சில செக்அப்லாம் எடுக்கணும், எக்ஸ்ரே இசிஜி இது எல்லாமே எடுத்து பார்க்கணும், ஏன்னா உனக்கு அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு டக்குன்னு மனசே மாறிடுது. அப்படியே என்ன ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட் டைம் நம்ம ஹீரோயின் கூட தான் வண்டியில் போயிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவளும் கேட்குறா, அம்மா என்ன டாக்டர் எதுக்காக அவனை கூப்பிட்டாரு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலான ட்ரீட்மெண்ட் தான் வர சொன்னார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அந்த பாஸ்போர்ட் ரெடி பண்ணக்கூடிய புரோக்கரை பிடிச்சிட்டாங்க. பட் அப்படி பிடிக்க போகிற இடத்துல நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக தலையெல்லாம் சுற்றிருக்கும். ஸோ அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே அவனுக்கு மண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவனுடைய டீம் ஆட்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அந்த குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறம் அவனை வந்து விசாரிக்கிற முறையே ஒரு மாதிரி தினுசாக இருக்குது. அங்கே ஒரு ரோலிங் சேர் இருக்கும். அந்த சேரில் வச்சு அவனை ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க. டே மவனே, நீ நிறைய பேருக்கு ஃபேக்காக பாஸ்போர்ட்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேக்காக வாங்கி அதை வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து நீ அது மூலமாக ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டை உருவாக்குற. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீ ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனும் வாங்கியிருப்ப. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நீ எங்ககிட்ட கொடுக்குற. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் உன்னை வேற யாராவது ஒருத்தங்க பண்ண சொல்கிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க விடாமல் நிறைய கேள்விலாம் கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சுத்துறதை தாங்க முடியாமல், சார் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த சேரை மட்டும் சுத்தாதீங்க, வயிறெல்லாம் கலகுது சார், நானும் ஒன்றும் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்டலாம் போயிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அந்த ஃபேக் பாஸ்போர்ட் உருவாக்குறவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் சார், எனக்கு இன்னொருத்தங்க கொடுப்பாங்க சார், அவன் இங்கே லோக்கலில் இருக்க ஒரு கேங்ஸ்டர் சார், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு போயிட்டு அதை தான் அந்த ஃபேக்காக பாஸ்போர்ட் உருவாக்குறவங்க கிட்ட நான் கொடுப்பேன். இதுக்கு நடுவில் நான் வெறும் புரோக்கர் தான் சார், கமிஷன் காசு மட்டும் தான் சார் எனக்கு வரும், கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறது அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறானா. உடனே இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த கேங்ஸ்டர் வேற யாருமே கிடையாது, நம்ம மின்னுக்கு ஒரு 3 கிளைண்ட் இருப்பாங்க, அதில் ஒரு கிளைண்ட் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்க, அவனுக்கு கொலை பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது திருடுறது அப்படின்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த கேங்ஸ்டர் ஆட்கள் தான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவனும் அந்த ஃபேக்கா பாஸ்போர்ட் உருவாக்குறவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் கொடுப்பான். ஸோ இப்படி தான் இப்போ இந்த செயின் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்து அந்த கேங்ஸ்டரோட ஆட்களை போய் பிடிச்சாங்கன்னா நம்ம டீமனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்களால வாங்க முடியும். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த ரஷ்யன் மாஃபியா லியோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியாவில் தான் இருக்கான் போல. ஏதோ ஒரு குடோன்ல ஒருத்தனை வச்சு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கான். எப்படி பார்த்தம்பி நீ எங்களுக்கு எதிராக திரும்பினதுக்கு அப்புறம் எப்படி இதுக்கு மேலே உன்னை வந்து எங்க கூட வச்சுட்டு இருக்க முடியும், உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறதே ஒரு சில சில்லற ஒர்க் மட்டும்தான், அப்படி இருக்கும்போது நீ அதையும் கரெக்டாக பார்க்காம போலீஸ்க்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் நமக்கு தெரியுது அது வேற யாரும் இல்லை, அந்த கார் திருடன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கூட இப்போ கடைசியாக நம்ம போலீஸ் ஆட்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பான், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து. ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லியோ வந்து போட்டு தள்ளிட்டான். ஸோ இப்படி இவன் ஷூட் பண்ணும்போது அங்கே பக்கத்தில் தான் நம்ம ஷின்னும் அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு காரில் இருந்திருப்பாங்க போல. அவங்களுக்கு இப்போ இந்த சத்தம் கேட்டுருச்சு, யாரோ ஒருத்தங்க அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லியோட கார் தான் அங்கிருந்து வெளியே போகுது அந்த குடோன்ல இருந்து. ஸோ உடனே அந்த காரை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம லியோக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஏன்னா ஸ்கெட்ச் போலயே, சரி நம்மளுடைய ஸ்கெட்சை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா மாசா கண்ணாடிலாம் போட்டு அவனுடைய டிரைவர் கிட்ட ஒரு ட்ரிஃப்ட் அடிக்க சொல்ல அவனும் அதே மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்டோ ஓபன் பண்ணி கன்னை வச்சு பட்டார்னு ஷூட் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த காரை பஞ்சர் மட்டும் தான் பண்ணிருக்கான். ஸோ இதுக்கு மேலே இவங்களால லியோவை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. ஸோ யாரா இருக்கும் இவன் இதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கார்லாம் வேற பஞ்சர் பண்ணிட்டு போறான். இவன் யாரு என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருமே கார்ல சைலண்டா உட்காந்துக்கிட்டு அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல நம்ம மின்னுடைய கிளைண்ட் அவன் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம டீம் ஆட்களுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. அது என்னன்னா ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாருமே அந்த கோல்டன் பண்ணியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியா இருந்தாங்கல்ல. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மின்னுக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இந்த லோக்கல்ல நிறைய சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தது அந்த கோல்டன் பண்ணி தான். பட் அவனை கைது பண்ணதுக்கு அப்புறம் இங்க இந்த லோக்கல் சப்போர்ட்டுக்கு அந்த புது கேங்ஸ்டர் வந்திருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினோட காரை பஞ்சர் பண்ணி விட்டான்ல அந்த லியோ, அவனோட இன்ஃபர்மேஷனும் இவங்க கேதர் பண்றாங்க. ஸோ அவன் வந்து அந்த ரஷ்யாவில் ஒரு பெரிய ஆளு. ஸோ இந்த போதைப் பொருள் எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் அளவுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லியோவை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டீமன் பொண்ணு அவ தான் வந்து இந்த கேண்டீஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறா, போதை மருந்து இருக்க மாதிரி மிட்டாய்களை. அதுக்கப்புறம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை நம்ம கொரியாவில் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மின்னு, அவனுடைய அசிஸ்டன்ட் மாதிரியே அவன் வேலை பார்க்குற இடத்துல அந்த கோச்சும் இருக்கான். இவங்க எல்லாருக்குமே ஹெட் நம்ம மின்னு தான். ஃபர்ஸ்ட் அந்த போதைப் பொருளை அந்த டீமன் இருக்கால அவன் மூலமா மேனுஃபேக்சர் பண்றான். அதுக்கப்புறம் அந்த போதைப் பொருளை இங்க லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாமே அந்த கேங்ஸ்டரை வச்சு பண்றான். அதுக்கப்புறம் அதை இன்டர்நேஷனல் அளவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ரஷ்யன் மாஃபியா இருக்கான்ல அந்த லியோ அவனை யூஸ் பண்றான். ஸோ இப்படிதான் அந்த மின்னுடைய போதைப் பொருள் சாம்ராஜ்யமே ஒர்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கெட்ச் போட்டு பக்காவா வரைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் இதுல இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கூட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயத்துல இவங்க எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத இவங்களால நிரூபிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இவங்க கிட்ட எந்தவித சாலிடான எவிடன்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கான டைமிங்கை இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கமிஷனர் இவங்களுடைய டீமையே பாத்தீங்கன்னா தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ என்ன பண்றது இப்போ, இவங்க எல்லார பத்தின உண்மையும் நம்ம வெளி கொண்டு வராமே இந்த டீமை கிளைக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மின்னுடைய கேங் ஆளுங்களும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் போதை மருந்தெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஏன்னா போலீஸ்க்கெல்லாம் நம்ம போதைப் பொருள் சேல் பண்றது இங்க தெரிஞ்சு போச்சு. அதனால நமக்கு எதுவுமே லாஸ் ஆகாத மாதிரி அது எல்லாத்தையுமே சேஃபா நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போதைப் பொருளை எப்படியாவது சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த கேஸை அடுத்து எப்படி மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு எந்தவித லீடும் இல்லை. இருந்த எல்லா எவிடன்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. இல்ல நான் விட மாட்டேன், அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பா நான் எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அவன் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் என்னன்னா ஸ்டேஷன்ல பெரிய அதிகாரிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவனை உட்கார வச்சு சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுப்பா, நீ எதுக்காக தேவையில்லாம அந்த ஆஃபீஸரை போயிட்டு அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது நம்ம முன்ன அடிச்சிருப்பான்ல அதை பத்தி தான் கேட்டே இருக்காங்க. பட் அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இவன் எதுவுமே கொடுக்காம, சார் நான் எப்பயுமே உண்மைக்கும் நேர்மைக்காக மட்டும் தான் போராடுவேன், அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில உறுதிமொழிலாம் அவன் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான். அப்படி அவன் கோவத்தோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மின்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. கடைசியா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணா அதுக்கப்புறம் எங்க அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். நம்ம யார்ட்டுமே எதுவுமே சொல்லவும் இல்லை எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஆளுங்க ஹீரோவை தேடிட்டே இருக்காங்க. அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம்லயே ஒரு டேபிள் கடியில உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னடா மூஞ்செல்லாம் காயமா இருக்கு. டே மறுபடியும் போய் அவனை ஏதாவது அடிச்சுட்டு வந்துட்டியாடா? டே உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்ச நாளைக்கு சும்மா தாண்டே இருன்னு சொன்னேன். ஆல்ரெடி அந்த கமிஷனர் வேற இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்மளுடைய டீமையே கிளைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்காங்க. ஆனா அவன் எதுவுமே தெளிவா பேசவே மாட்டான். அதாவது இவன் முன்னதான் அடிச்சானா அப்படின்றதையும் அவன் தெளிவா சொல்லவே மாட்டான். ஸோ அப்படியே எல்லாருமே ரொம்ப கோவத்தோட அவன் மேல இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனை நினைச்சிட்டு அங்கிருந்து போறா. அப்புறம் வேலை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். என்ன என்கிட்ட பேசணும், எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி அவ கோவமா கேட்கும்போது, இல்ல அன்னைக்கு நீ இந்த ஹெட்ஃபோனை போட்டல தான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போய் அவனோட பழி தீக்கணும்னா மறுபடியும் போய் அவங்க கூட சண்டை போடு, அடிச்சுக்கிட்டு நாரு என்னமோ பண்ணு, உனக்கு எங்களை பத்திலாம் கவலை இல்லைல்ல, உன்னால எங்களோட கெரியரும் தான் இப்போ ஸ்பாயில் ஆக போகுது, இந்த டீம்ல இருந்து எல்லாருமே கலைஞ்சு போக போறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவ கோவத்தோட திட்டிட்டு போயிடுறா. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஹீரோவை இப்படி பேசுறதுலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிட்டு போயிடுறா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மேன்சிக் வேற உட்காந்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் இன்னைக்கு கோவமா திட்டிருப்பார்ல அவனை. பட் நம்ம ஹீரோ அங்கேயும் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ்லாம் மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. அவன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. அந்த நேரத்தில் கமிஷனரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பாத்தீங்கன்னா டே உங்களுடைய டீமை கலைக்கிறன்ற மாதிரி சொன்னார்ல கமிஷனர், அதை இப்போதைக்கு ஹோல்டிங்ல தான் வச்சிருக்காரு, உங்க யாரையுமே இப்போதைக்கு இந்த டீமை விட்டு தூக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க
இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்ற, எப்படி இதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தான் போயிட்டு அவன் அடிச்சான்ல ஒருத்தனை மின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதோ சாரி கேட்டிருப்பான் போல. அந்த மின்னும் கமிஷனர் கிட்ட பேசியிருப்பான் போல, இந்த டீமை இப்போதைக்கு கிளைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்க டீமை இப்போதைக்கு அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு ஆஃபீஸில் அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் இவன் டேரெக்டாக மின்னை பற்றி யோசிச்சுட்டு எங்கேயோ கிளம்பியிருப்பான்ல, அவன் எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மின்னுடைய இடத்துக்கு தான். டேய், இதுக்கு மேலேயும் நான் இந்த பிரச்சனையை வளர்க்க விரும்பலை. என்னால் என் டீம் ஆட்களும் இப்படி கஷ்டப்படுறதா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உனக்கு என்ன, என்னை பழி வாங்கணும், உன்னை தேவையில்லாமல் நான் வந்து சீண்டிட்டேன். அதுக்காக நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதை தாங்கிக்கிறேன். வேணா என்னை அடிச்சுக்கோ, பட் தயவு செஞ்சு என் டீமை விட்டுரு, அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா, என் பழியை எப்படி வேணால் தீர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவன் தான் ஏதோ அடிச்சிருப்பான் போல நம்ம ஹீரோவை. அதனால தான் அவனுடைய மூஞ்சிலையும் கொஞ்சம் காயம்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுல்ல, அதனால அவள் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடையே இருக்கா. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஹீரோவை வேற பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் திட்டிருப்பாள்ல, அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை தேடி எல்லா இடத்துக்குமே போய் பார்க்குறா. ஆனால் எங்கேயுமே அவன் ஆளையே காணோம். ஆஃபீஸ்லேயும் காணோம், ஜிம்முக்கும் போய் பார்க்குறா, அந்த இடத்துலையும் காணோம். எங்கே தான் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவ எல்லா இடத்துலையுமே தேடிட்டு போகும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஜிம்மில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விடாமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, கால் பண்ணுறா. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா இவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். ஸோ இப்படி இவன் ஒரு பக்கம் எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரியல. இதே நேரத்தில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிம்மு பார்த்தீங்கன்னா அவளுடைய வீட்டுக்கு போகிறான். அப்போது முன்னாடியே அங்கே ஒரு நாய்க்குன்னு வீடு இருக்கும். அந்த நாயுடைய பேரே நம்ம ஹீரோவோட பேர் தான் வச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ மேலே அவள் எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம கிம்முக்கு இப்போ தெரிய வருது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ணியிருக்க அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறான். பட் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணல. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போதான் அவன் ஒரு விஷயத்தையே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, அன்னைக்கு டாக்டர் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவனுடைய மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால அவனுக்கு அடிக்கடி தலை சுத்துறது, அப்படி மூக்குலேருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அவன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா கொஞ்சமாவது அவன் ரெஸ்ட் எடுக்கணும். பட் இந்த நேரத்தில் இது ரெண்டுமே அவனால் பண்ண முடியாது. ஏன்னா எப்படியாவது அவன் மின்னையும் அவனுடைய ஆட்களையும் பிடிச்சே ஆகணும், ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் இருக்கான். அதான் இந்த விஷயத்தில் இவனுடைய டீம்மேட்ஸை இன்வால்வ் பண்ணாமல் இவனே தனியாக பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுறான் போல. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட்டு நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து வரும்போது நம்ம ஹீரோவோட பேர் வச்சிருக்கக்கூடிய அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. அவனும் இந்த மாதிரி தான் எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருப்பானா, ஏன்னா அவனுடைய பேர் வச்சிருக்க இந்த நாயும் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவள் வேலைக்கு போகிறா. எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த டாகுக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே தான் இவளுக்கு நிம்மதியாகவே இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சீன் போடுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன இத்தனை நாள் எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியமாக கேட்குற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனும் சொல்கிறான், ஆக்சுவலாக அன்றைக்கி நான் தான் அங்கே போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு அதை காட்டுறாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் முன்ன பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம், உனக்கு என்ன அடிக்கிறதா இருந்தால் கூட அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கோச் இருக்கார்ல, அவரை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க வச்சிருப்பான். ஸோ அதனால தான் அன்னைக்கு அவனுக்கு அந்த காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். பதிலுக்கு இவன் திருப்பி எதுவுமே அடிக்கல. ஏன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனை எதையுமே வந்து வளர்க்க வேணாம், இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் என் டீம்மேட்ஸ்க்கு நல்லது கிடைக்கும், அவங்க எல்லாருமே அந்த டீமை விட்டு பிரியாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா அடியையுமே வாங்கியிருப்பான். இப்போ இது எல்லாமே ஹீரோயின்ட்ட சொல்லும்போது அவள் அதெல்லாமே கேட்டு என்னே இவனை கலாய்க்கிற மாதிரி பண்ணுறா. என்னடா நீ இவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்ட, நீ இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குற ஆளே கிடையாது, உன்னை போய் பெரிய ஆளுனா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு மாதிரி கோவத்தில், ஏய் நான் ஒன்றும் கிவ் அப்லாம் பண்ண கிடையாது, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவனுங்களை பழி வாங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எப்படியும் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போல, ஏன்டா போகிற, இன்னைக்கு என் இடத்துல ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறான். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் காட்டல, டேரெக்டாக காலையில் போயிட்டாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த அழகை ரசிச்சுட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறா. எங்கே அப்படின்னா இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த தற்காப்பு, அதுக்கப்புறம் சண்டை போடுறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பப்ளிசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் முன்னாடி இப்படி நல்லது பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய சில கெட்ட பேர்லாம் போகும், அதனால கமிஷனரும் இவங்க டீமை கலைக்கிற அந்த முயற்சியை வந்து விட்டுருவார்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனோட கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பான். அதாவது நெஜ கத்தியெல்லாம் இல்லை, சும்மா ஒரு பஞ்சு கத்தி மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அதில் கூட அந்த சின்ன பையனை வின் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அம்மா வந்து பார்த்துட்டு, யாரா அவன் எரும மாடு, சின்ன பையன் கிட்ட தானே விளையாடுறா, இவங்கிட்டலாம் எதுக்காக உன் வீரத்தை போய் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் என்னன்னா கமிஷனருக்கு போய் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். சார் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்களா நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போட்ட அந்த கேம்பை பற்றிலாம் சொல்லும்போது அவரும் அதை பார்த்துட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேயர் வந்துடுறாரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா இவரும் அப்படியே எழுந்துடுறாரா. ஆனால் இவரால் நடக்கவே முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு போகிறான். எப்படி நம்ம மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இவன் பண்ண மசாஜினால தான் அவருடைய சதெல்லாம் பிடிச்சிச்சு போல, அதான் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு பார்க்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே பார்க்குறாங்களா, அதனால ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. பரவாயில்லடாப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்த்துட்டு நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பயங்கர சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு அவன் நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணியிருப்பான்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு பைத்தியக்கார நாட்டம். என்னடா ஆச்சு, ஏன்டா அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நினச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி நேற்று கிஸ் பண்ணதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கும், ஏன் இப்படி இவன்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாமல் இன்னசென்ட்டாகவே ஃபேஸை வச்சுட்டு இருக்காளா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, ஏன்டா எல்லாருக்குமே தெரியிற மாதிரி நீ பாட்டுக்கு எதோ உளறிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஏன் உனக்கு ஏதாவது வெக்கமாக இருக்கா என்ன, பாரு இப்போ நான் பக்கமாக வரும்போது கூட உனக்கு வெக்கம் வருது ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோயினை இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கான் இவன். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லவ் பார்த்தீங்கன்னா இப்போ போக போக அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.